ஹாய், நம்ம லாஸ்ட் வீடியோவில் 2 காரணிகள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ 3 காரணிகள். இது நம்ம கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷனை வச்சு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், லாஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த மாதிரி எக்ஸின் அடுக்கு 2ன்னு கொடுத்தாலே இதோட காரணிகள் 2 தான், 1 2 தான். சப்போஸ் எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 இதை காரணிப்படுத்துக்கான்னு கேட்டால் எக்ஸின் அடுக்கு 3னாலே இதுக்கு 3 காரணிகள் இருக்குன்னு அர்த்தம். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த கணக்குக்கான ஆன்சரை நான் கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷனை வச்சு ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். ஓகேவா? இங்கே பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷனை நான் பார்க்குறேன். எனக்கு இந்த எக்ஸ் சம்மதம் இல்லை. ஓகேவா? கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷனில் இந்த எக்ஸை நான் பார்க்க மாட்டேன். இந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல நம்பர்ஸு, இந்த நம்பர்ஸை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கிறான். இது என்ன? +1 2 3 இதை மட்டும் தனியாக எழுதிக்கணும்னா இது 3 எண்களையும் கூட்டினா எனக்கு -2 வரணும். எல்லாமே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸுன்னு இருக்குது. ஓகேவா? இந்த 3 எண்களையும் கூட்டும் பொழுது -2, 3 எண்களையும் பெருக்கும் பொழுது +2ன்னு வரணும் எனக்கு. அப்படி எந்த ஆப்ஷன் பொருந்துதோ அதுவே சரியான விடைன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், +1 +2 +3 இதை கூட்டினா கண்டிப்பாக -2 வராது. அப்போ பார்த்த உடனே சொல்லிடலாம் ஏ தப்புன்னு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், -1 -2 -3 இதை கூட்டினா எவ்வளோ வருது? 5 6 -6 வருது. நமக்கு தேவையானது -2 கூட்டும் பொழுது -2 வரணும். அப்போ இதுவும் தப்பு. இப்போ ஆப்ஷன் சி எடுத்து பார்க்கலாமா? +1 -1 -2ன்னு இருக்குது. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது? இது 0 ஆகிடும். +1ஐயும் -1ஐயும் கூட்டினா 0, மிச்சம் -2 இருக்குது. -2ன்னு வந்துடுச்சு. கூட்டும் பொழுது -2ன்னு வந்துடுச்சு. சப்போஸ் பெருக்கும்போது +2ன்னு வருதான்னு செக் பண்ணணும். இதையும் நல்லா செக் பண்ணணும். ஓகேவா? அப்போது +1 பெருக்கல் -1 பெருக்கல் -2. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் பெருக்கலாமா? -1 பெருக்கல் -2 வருதா? +1ஐயும் -1ஐயும் பெருக்கினா -1 தான் வரும். சப்போஸ் இங்கே மைனஸ் இங்கேயும் மைனஸ்னால் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? நமக்கு தேவையானது கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷனில் இந்த சிம்பிள்ஸ்லாம் முக்கியமாக, இந்த குறி தான் நமக்கு முக்கியம். அதில் மட்டும் கவனமாக இருந்தால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ +1ஐயும் -1ஐயும் பெருக்கினா -1, இங்கே -2 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கினா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போது 1 2 +2 வந்துடுச்சு. அப்போ நமக்கு தேவையான ஆன்சரை சின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டியும் செக் பண்ணி பாருங்கள். +1 +2 -3 இது ரெண்டுத்தையும் 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3 -3 0ன்னு வருது. அப்போ இதுவும் தப்பு. ஓகே, இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷனை வச்சு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இது 4 ஆப்ஷன் இல்லாமல் எப்படி டைரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அதை பற்றி பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள காரணியாக பார்க்கலாம். அந்த காரணியில் லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கான்? 2. ஓகே, 2ஓட பெருக்கல் பலனை எழுதலாம். ஓகேவா? 1 2 அடுத்து 1க்கு அடுத்து என்ன இருக்குது? 2 1 2 அடுத்து 3 போட்டால் 2 வராது. 3ஆல் எந்த எண் பெருக்கினாலும் 2 வராது. 4ஆல் எந்த எண் பெருக்கினாலும் 2 வராது. சப்போஸ் இங்கே 4 இருந்துச்சுன்னா இங்கே நம்பர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்போது இங்கே என்ன எண் வந்திருக்கு, அதாவது 2ஓட பெருக்கல் பலன் லாஸ்ட் வரைக்கும் எழுதணும். ஓகேவா? நமக்கு 1 2 மட்டும்தான். 3 4 5 அதெல்லாம் பெருக்கல் பலன் 2ல் அடங்காது. ஓகேவா? இப்போது இது 2 மட்டும் ப்ளஸ் ஆர் மைனஸில் எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போது இதை நான் பிரித்து எழுதிக்கிறேன். +1 -1 +2 -2 எனக்கு எக்ஸ் க்யூப்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? எக்ஸு க்யூப்னு கொடுத்துருக்கிறனால நமக்கு 3 காரணிகள் தேவை. அப்போது 3 எண்களை எடுத்து பெருக்கினா நமக்கு +2 வரணும். ஓகேவா? 3 எண்களை எடுத்து பெருக்கினா +2 வரணும். 3 எண்களை எடுத்து கூட்டினா -2 வரணும். அது எந்த 3 எண்கள்னு இதில் சூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை எடுத்து பார்க்கலாமா? 1 -1 ரெண்டுத்தையும் கூட்டினா 0 ஆகுது. +2 மீதி
நமக்கு கூட்டும் பொழுது -2 வரணும். அப்போது இதுன்னு சூஸ் பண்ண முடியாது. அப்போ இதையும் சூஸ் பண்ணலாமா? இப்போ 1 -1 -2 இதை கூட்டினா என்ன வருது? -2ன்னு வருது. அப்போ பெருக்கும்போது +2ன்னு வருது. அப்போ தேவையான காரணிகள் x+1 x-1 x-2. ஓகேவா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆக ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, காரணிப்படுத்துகளை பார்ட் 3 வீடியோ பாருங்கள். இதை விட இன்னும் ஈஸியான மெத்தடு சொல்லித்தர போகிறேன். ஓகேவா?